சரவணபவாய நமः. என் அன்பு பிள்ளையே, சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய். அதை உணர்த்தவே சில துன்பங்கள் வந்தன. இப்போதும் உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றும், சில நேரம் செழிப்பாக தோன்றும். அது உன் மனதின் கற்பனை பிம்பமே. உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை. ஆனால் கொஞ்சம் முன்னேறி உள்ளாய். ஆழ்மனதில் நீ சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன. அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும். நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் என் நாமத்தையும் கைவிடாமல் முயற்சி செய். நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, என்னை முழுவதுமாக நம்புகிறாய். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். பிறகு ஏன் பயப்படுகிறாய்? உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் எதிர்காலம் நீ நினைத்த மாதிரி நிச்சயம் ஆனந்தமாய் இருக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும். என் பிள்ளையே, நான் உனக்கு ஏற்கனவே நினைவுபடுத்தியுள்ளேன். இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டும் என்று, எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளேன். நீ சற்று கவனக்குறைவாக இருந்தால் அதன் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்னதான் நன்மை நீ மற்றவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் அனைத்தையும் மறந்து பேசி விடுவார்கள். உனக்கு நன்மைகள் நடக்கும், ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, கவலையை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் வருவேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு பரிசாக அளிப்பேன். என் பிள்ளையே, பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பார். உனது வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை காண்பாய். எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை, ஆறுதலும் இல்லை. உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. கந்தன் இருக்க கவலை ஏன் உனக்கு? என் அன்பு பிள்ளையே, உனக்கென நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் மாற்றுவேன். நிம்மதியாக இரு. அடைத்த கதவுகள் அத்தனையும் திறக்கப்படும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைப்பேன். யாமிருக்க பயமேன் உனக்கு? என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாகச் செல்கிறது என்று கவலை கொள்ளாதே. நான் தான் உன் கரமாக்களிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை. என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடையச் செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன். என் தங்கமே, அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது. எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகிறது. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. கலங்காதே. உன் நிம்மதி இல்லாத வாழ்வை சரிசெய்து இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன். எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்போதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க வருவேன். நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகிறேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இனிப்பான நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும். உன் மனவலி நீக்கி உன் முகத்தில் புன்னகை பூ மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதில்லை. அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதுமில்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய்? என் பிள்ளையே, யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. உன்னை கண்ணீர்க்குள்ளாகியவர்களை நான் சும்மா விடமாட்டேன். என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் களைவேன். என் பிள்ளையே, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நடக்குமா நடக்காதா என்றே யோசித்து கொண்டு இருக்கிறாய். முழு எண்ணங்களையும் என்மேல் திருப்பு. பிறகு எப்படி சந்தேகம் வரும் என்று பார்க்கிறேன். என் பிள்ளையே, விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய். நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன். நம்பிக்கையுடன் இரு. என் பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது. ஒளியின் சக்தி இருளை விலக்கும் காலம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். வாழ்வில் சூழ்ந்த இருள் விலகி ஒளியானது நிறையும். சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம். வேலையில் மாற்றம் நிகழும். புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு பரிசு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன். நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு வந்துள்ளேன்.
நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும்போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தொற்றி இருப்பதை காண்பாய். நீ நலம் பெறுவாய். என் பிள்ளையே, என் வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும் போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன். மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது பிள்ளையே. மகிழ்ச்சி தொலைந்து போக நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது. உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன் வேலையே. ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சி என்ற ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இல்லை. மனதை அதை நோக்கி திருப்பு. உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை காண்பாய். உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தொய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம். என் பிள்ளையே, நேற்றே என்னை உணர உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். உன் வாழ்வை சுற்றி நான் இருப்பதை பல இடங்களில் நீ உணர்ந்தாய் அல்லவா? இந்த வாரத்தை நீ புது சக்தியோடு தொடங்கு. நம்பிக்கை தந்துள்ளேன் உனக்கு. எதைக் கண்டும் அஞ்சாமல் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை ஞானத்தால் வெல்ல பயிற்சி செய். இந்த முறை பிரச்சனையை நீ சரியாக கையாள பழகிக் கொண்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ எதிர்கொள்ள முடியாத சூழலில் நான் உனக்காக வருவேன். அவ்வப்போது நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாக உன் முன்னே என் சின்னங்கள் தென்படும். என் பிள்ளையே, உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம் இது. நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலைகள் எல்லாம் தானாகவே நடந்து முடியும். ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்று சிரமப்படுவதாக தோன்றும். ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கி தரும். நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன். இப்போது அனைவரும் அறிவார்கள். நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன. நான் உன்னை கைவிட்டுவிட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய். இன்று உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். அப்பா அப்பா என்று என் பிள்ளை, நீ என்னையே சுற்றி சுற்றி வருகிறாய். உன் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கையில் ஒரு புது வழியையும் அது காண்பிக்கும். உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாளாக வேண்டிய வரம் நான் தரப்போகிறேன். மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ தீபம் ஏற்றிடு. நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி வருவதைப் போல நீ அந்த மகிழ்ச்சி கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு. அனைத்து வெற்றியாகும். என் அன்பு பிள்ளையே, அப்பா நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்துவிட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவை அல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா? இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும். சகலமும் தரும் சரவண பவ மந்திரம் உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. மகிழ்ச்சியோடு இரு. என் அன்பு பிள்ளையே, என்னை நம்பி வருபவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளே நான்தான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்து இருப்பவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் சொல்லியதில்லை. உன்னை மட்டும் கைவிட்டு விடுவேனா? நிச்சயமாக கைவிட மாட்டேன். என் தங்கமே, இனி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். உன் நீண்ட நாள் மனக்கவலை நீங்கும். இனி உன் வாழ்வில் சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும். குடும்பத்தோடு ஆனந்தமாய் இருப்பாய். உன் முருகன் உன் நிழலாய் இருப்பேன். யாமிருக்க பயமேன் உனக்கு. ஓம் சரவணபவாய நமஹ. ஓம் சரவணபவாய நமஹ. ஓம் சரவணபவாய நமஹ.